உங்களின் ஆசையில்தான் மண் விழும், எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. பிறந்த நாள் பொதுக்கூட்ட பேச்சு எக்ஸலத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கருத்தியல் கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய எங்களுக்குள்ள கருத்து மாறுதல் வரும், ஆனால் விரிசல் வராது. எங்களுடைய ஒற்றுமையை பார்த்து எரிச்சலோடு இதுல விரிசல் வருமானு சில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, உங்களுடைய ஆசையில தான் மண் விழுமே தவிர எங்கள் கூட்டணியில் விரிசல் விழாது. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்களை வைத்திருந்தும் குடியேற்ற முடியவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. அதிகாரிகளை செயல்பட வைக்க அரசியல் ரீதியாக வலிமை பெற வேண்டும் என பரபரப்பு பேச்சு. நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்பதான் அங்க கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம், நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதான் நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. திமுக கூட்டணி சிதறும் என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் எதிர்பார்ப்பு நிறைவேறாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்றாரு? திமுக கூட்டணி முடிஞ்சிரும் சொல்றாரு. அந்த அளவுக்கு திமுக அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி பேரத்தை தொடங்கிவிட்டதாக கூறப்படுவது வெறும் யூகம்தான். 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் குடியேற்றக்கூட முடியவில்லையே என கூட்டணியில் இருப்பதால் கேட்பதாகவும் திருமாவளவன் விளக்கம். மற்ற கட்சிகளுக்கு என்ன நிலை எனக்கு தெரியாது. எங்க நிலையை நாங்க சொல்றோம், அரசினுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதை சொல்றோம். கூட்டணியில இருந்தா என்ன, கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். கூட்டணியில இருக்கிறதுனால தான் சொல்றோம். அதெல்லாம் யூகமான கேள்வி. அந்த மாதிரி எந்த முயற்சி நாங்க எடுக்கல. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணி சிதறும் என்பதற்கு திருமாவளவனின் பேச்சே எடுத்துக்காட்டு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. நாள் நெருங்க தேர்தலுக்கு அந்த உரிய அந்த நாள் நெருங்க கண்டிப்பாக பார்த்தா அந்த கூட்டணி சிதறுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு ஒரு முதல் கட்டமா முதல் கட்டமா அதனுடைய குரலா இன்னைக்கு திருமாவளவன் அது உயர்த்தி அது பேசியிருக்காரு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 சீட்டுகள் கேட்க வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பம். விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பேட்டி. மனநிலை என்ன அப்படின்னா, இந்த முறை 2026ல குறைந்தபட்சம் ஒரு 25 தொகுதிகளாக நம்ம திமுக கூட்டணியில பெற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் கீழ்மட்டத்தில் இருக்கு, எல்லா இடங்களையும் இருக்கு. திமுக கூட்டணியால் திருமாவளவன் நொந்து நூலாகிவிட்டார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வரதுக்கே போராடி தான் பெற வேண்டியது. திருமாவளவன் நொந்து நூலாகி போயிட்டார். கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியில்தான் விசிக இருக்கும். முதலமைச்சர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திலேயே திருமாவளவன் உறுதிபட தெரிவித்துவிட்டதாக அமைச்சர் ரகுபதி விளக்கம். இல்லைங்க, 2 நாளைக்கு முன்னால நல்லா தெளிவா சொல்லிட்டார். இந்த கூட்டணி தான் தொடரும், இதுதான் இந்தியா கூட்டணி தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இந்த கூட்டணி முன்னெடுக்கின்ற கொள்கைகள் தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற கொள்கைகளாக அமையும் என்றெல்லாம் வலியுறுத்தி சொல்லியிருந்து தலைவர் தளபதியினுடைய தலைமையில இயங்குகிற கூட்டணிக்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தெரிவித்திருக்கிறார். சீமான் மீதான பாலியல் வழக்கிற்கும் திமுகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. உயர்நீதிமன்ற அழுத்தம் காரணமாகவே வழக்கு விசாரணை நடந்து வருகிறது. அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெறவில்லை.
சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு மாதிரி. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. சீமானை பார்த்து பயந்துதான் அவரை சமாளிக்க முடியாதனாலதான் இது மாதிரி செயல்ல ஈடுபடுறீங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க, எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தூசு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டு இருந்தோம் இருந்தால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். நாங்கள் தலையிடவில்லை. வழக்கு விசாரணையில் இருக்கும் போதே பாலியல் குற்றவாளி என்பதா? நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகார் குறித்த கேள்விக்கு சீமான் டென்ஷன். இல்ல விசாரணைன்னு தெரியுது இல்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்றது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள நீ வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யார்? தன்னை பாலியல் தொழிலாளி என்று கூறிய சீமான் நன்றாகவே இருக்க மாட்டார் என சாபம். தான் சிந்தும் கண்ணீர் அவரை சும்மா விடாது என்றும் பாலியல் புகார் கூறிய நடிகை கண்ணீர் வீடியோ. நான் பாலியல் தொழிலாளியாடா நான்? டேய், இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா. இந்த நொடியிலிருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போற? பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு வந்து எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோட நீ என்ன பண்ண போது பார். உன்னை என்ன பண்ண போது பார். மாதம் 30,000 பணம் தர வேண்டும் என மிரட்டினார். தன் மீது பாலியல் புகார் கூறிய நடிகை மீது சீமான் குற்றச்சாட்டு. அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகிறது, அப்புறம் வெளியில் போய் வம்படியாக வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்குறதுன்னா இங்கே பாருங்க, அதிகபட்சம் அவள் வச்ச கோரிக்கை என்ன? எங்கள் அண்ணன்ட்ட போய், எங்கள் மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டார், மாதம் 30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை எங்கள் அப்பா கேட்டார். எங்கள் அப்பா பாரதி, டேய் என்ன தாண்டா மைனா அவளுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, 30,000 கொடுத்தா சொல்றா, உன் மருமகனை சோத்துல வெஸ்த போட்டு கொல்லுவா, பரவாயில்லையா? அப்படியா நான் சொன்னோம் அப்படின்னு இதுதான் சொல்றேன். சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர், சட்டத்தை மீறுவோருக்கெல்லாம் ஆதரவளிக்கும் கர்நாடக டூப் போலீஸ் தான் அண்ணாமலை. சீமான் விவகாரத்தில் காவல்துறையை அண்ணாமலை விமர்சித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு கிண்டலாக பதில். அண்ணாமலை யாரெல்லாம் இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் சட்டத்தை மீறுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவளிக்கின்ற ஒரு கர்நாடகா டூப் போலீஸ் தான் அண்ணாமலை. காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் தந்தால் போதை புழக்கத்தை நிறுத்தி காட்டுவதாக கூறிய பாமக தலைவர் அன்புமணி. எங்ககிட்ட ஒரு மாதம் கொடுங்க, காவல்துறை என் பொருள் கொடுங்க, ஒரு மாதம். ஒரு கஞ்சா பொருள் தமிழ்நாட்டில் இருக்காது. கட்சியையே கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியாதவர் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி. அவர் பேசி நாங்க கத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட கட்சியே அவர் கண்ட்ரோலா வச்சுக்க முடியல. அப்பாவும் மகனும் மேடையிலேயே சண்டை போட்டுற ஒரு சூழ்நிலை வருது. அவர் அங்க தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். சொந்த ஊரில் விலை போகாதவர் என அண்ணாமலை குறித்து செந்தில் பாலாஜி விமர்சனம். அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று, தம்பி இது உங்க ஊர் மட்டும் இல்லை, எங்க ஊரும் பெரியார் மண் தான், உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை. அண்ணாமலை வாழ்க்கை முழுவதும் செருப்பு போட முடியாது என்றும் விமர்சனம். பெரியார், அண்ணா, கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி, போற்றுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது. வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது. செருப்புதான் போடாமல் இருக்கிறேனே தவிர நான் ஜெயிலுக்கு செல்லவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதில்.
செப்பல் போடாம தான் இருக்கேன், ஜெயிலுக்கு போலி இல்லனே. ஜெயிலுக்கு போனா தானே தப்பு. மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேட்கிறாங்க. அதனால ஜெயிலுக்கு போறதானே தப்பு, செப்பல் போடாம இருக்கிறது என்னன்னே தப்பு. அதனால 2026 நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு. விகிதாச்சார ரீதியில் தொகுதி மறுசீரமைப்பு என்றால் என்ன என்பதை மத்திய அரசு உடனடியாக தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும். தற்போதைய நிலையில் தென்னிந்திய மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறையாது என்பதை தெளிவுபடுத்தவும் கனிமொழி எம்பி வலியுறுத்தல். செம்மொழி இருக்கும் போது மும்மொழி எதுக்கு? சென்னையின் முக்கிய பகுதிகளில் பதாகைகள் வைத்துள்ள திமுகவினர். இம்மாத இறுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நடத்த திட்டம். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என தகவல். தருமபுரி மாவட்டம் கத்தாரான அள்ளி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. ராமநாதபுரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. இலங்கையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழில் பேசி ஆறுதல். மீனவர் சமுதாயத்தின் என சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். உன்னுடன் எனக்கு அரசியல் செய்ய அண்ணாமலை இருப்பதால் ஆளுநர் போட்டியிட வேண்டாம் என அமைச்சர் ரகுபதி காட்டும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதில் மத்திய அரசின் இயலாமை மறைக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மத்திய அரசு ஹிந்தியை திணித்து தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக கண்டனம். மாநிலம் முழுவதும் ஒரு வார காலத்திற்கு தொகுதிகள் தோறும் பொதுக்கூட்டம் நடத்துகிறது திமுக. இசைஞானி இளையராஜாவை நேரில் சந்தித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சியை நடத்த உள்ளதை ஒட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பு. உலக அளவில் எல்லா தமிழுடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் நீ குடியிருக்கீங்க. இப்போ நீங்க ஜூன் 3 பிறந்தனாலே ஜூன் 2 மாத்திக்கிட்டீங்க இல்ல அப்பாவுக்கு. இன்று தேனி மாவட்டத்திற்கு EPS செல்லும் நிலையில் OPS அணிக்கு திடீரென தாவிய வத்தலகுண்டு அதிமுக ஒன்றிய செயலாளர். கட்டுப்பாட்டை மீறியதாக உடனடியாக கட்சியை விட்டு நீக்கம். புதுச்சேரி வில்லியனூர் 4 முனை சந்திப்பில் அதிமுகவால் திறக்கப்பட்ட MGR சிலை. OPS அணியைச் சேர்ந்த ஓம் சக்தி சேகர் மீண்டும் திறக்க வந்ததால் பரபரப்பு. சேலம் தாசநாயக்கன்பட்டியில் நாளை திருமணம் நடக்க இருந்த மணப்பெண் கடத்தல். பெண்ணை அழைத்துச் சென்ற காரை மறித்து மற்றொரு காரில் வந்த இளைஞர்கள் கடத்திச் சென்றதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றி எறிந்த கார். பயணம் செய்த 3 பேரும் உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் தப்பினர். நாகை மாவட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல் கொள்முதல் பணி மீண்டும் தொடக்கம். 2 நாட்களாக பெய்த மழை ஓய்ந்ததை அடுத்து
அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் பணிகள் மும்முரம். தமிழ்நாடு முழுவதும் நாளை தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் எழுதும் வகையில் 3316 மையங்கள் அமைப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. பரவலாக திடீரென பெய்த மழை காரணமாக குளிர்ந்த சூழல். குற்றாலம் பேரருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் காற்றாற்று வெள்ளம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மழை நீரில் முழுகிய நெற்பயிர்கள். அறுவடைக்கு தயாரான நிலையில் நீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கலக்கம். தென் மாவட்டங்களிலிருந்து தாம்பரம் வரை செல்லும் அரசு பேருந்துகள் அனைத்தும் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். வரும் 4ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. புதுக்கோட்டையில் குடிசை வீட்டில் கூரை வைந்தபோது சோகம். மின்சாரம் பாய்ந்து தொழிலாளி ஒருவர் பலி, 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்ப்பு. விடுமுறை தினத்தை முன்னிட்டு தமிழக சுற்றுலா இடங்களில் மக்கள் பொழுதுபோக்கு, குடும்பத்துடன் சென்று மகிழ்ச்சி. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழி ஆங்கிலம்தான். பன்மொழி சேவைகள் குறித்த முன்னாள் அதிபர் கிளின்டனின் ஆணையை ரத்து செய்து அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவு. நியூசிலாந்து அணியுடனான போட்டியில் ஷ்ரேயஸ் ஐயர் அரை சதம் கடந்து அசத்தல். ரோஹித், கோலி, கில் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் அணியை சரிவிலிருந்து மீட்க முயற்சி. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற விதர்பா அணி. கேரளாவுடனான போட்டி டிராவில் முடிந்த நிலையில் முதல் இன்னிங்ஸ் ரன்களை அடிப்படையாக கொண்டு அறிவிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் குடமுழுக்கு பெருவிழாக்கள் கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று கோபுர தரிசனம். திருச்சி மாவட்டம் இனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவில் மாசி தேரோட்ட விழா. திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு.